இந்திய T20 அணியோட கேப்டனா வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அணியில வந்து இளம் வீரர் வைபவ் சூரியவன்சியும் இடம்பெற்றிருக்காரு. இத்தகைய சூழலில் நம்மள்ட்ட வந்து கிரிக்கெட் விமர்சகர் வடுகநாதன் இணைகிறாங்க. சார் வணக்கம் சார். இந்திய T20 அணிக்கான அணியை அறிவிச்சிருக்காங்க, ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன் அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க புது கேப்டன்? இது எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதான் சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து கேப்டனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியே இல்லாம தான் இருந்துச்சு. மாற்றுவாங்கன்னு சொல்லி எல்லா தரப்புலையும் பேசிட்டு இருந்தாங்க. பிளஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சக்சஸ்ஃபுல் கேப்டன் இன்னும் தெரியும். T20ல வந்து சக்சஸ்ஃபுல் கேப்டன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து கல்கட்டா டீமை வின் பண்ண வச்சிருக்காரு. பிளஸ் பஞ்சாப் அணியை இறுதி ஆட்டத்துக்கு கூட்டு போயிருக்காரு. ஏஜும் பாத்தீங்கன்னா 31 இயர்ஸ். அடுத்த ஒரு 3-4-5 இயர்ஸ்க்கு அவரை வந்து இந்திய டீமை வழி நடத்தி செல்ல முடியும். அது அந்த ஒரு நோக்கத்துல தான் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதான். அதுதான் நடந்திருக்கு. டீமும் பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கப் எப்படி இருந்ததோ அதே டீம் தான் இருந்திருக்கு. ஒன்லி திங் இப்போ வந்து இளம் வீரர் வைபவ் சூரியவன்சிக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்ல. ஃபைனல்ல மட்டும்தான் ஆடினார் வேர்ல்டு கப்ல. மற்ற மேட்ச் பெருசா இல்ல. அதனால வைபவ் சூரியவன்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவரும் வந்து அதிரடியான ஒரு துவக்க ஆட்டக்காரர். அதனால ஒரு நல்ல டீம், பேலன்ஸ்டு டீமா இருக்கு. பவுலிங்கும் பாத்தீங்கன்னா அதே வாஷிங்டன் சுந்தர், சிராஜ் இருக்காங்க, ஹர்ஷதீப் சிங் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி, அதே டீம் அக்ஷர் பட்டேல், அதே டீம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், திலக் வர்மாவை வந்து வைஸ் கேப்டனா கொண்டு வந்திருக்காங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா நெக்ஸ்ட் டீமையும் அவங்க ரெடி பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. வைஸ் கேப்டனும் அவரை கொண்டு வந்திருக்கிறது பெரிய விஷயம். ஸோ எல்லாரும் சஞ்சு சாம்சனுக்கு எதிர்பார்த்தாங்க. பட் இருந்தாலும் ஸ்ரேயாஸ் ஐயரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் எ கேப்டன் அவருக்கு வந்து இந்த கேப்டன் பதவியை திருப்பி கிடைச்சிருக்கு. நிச்சயமா சார். குறிப்பா நம்ம பார்த்தோம்னா பேபி பாஸ்னு வைபவ் சூரியவன்சி வந்து ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. அவரோட ஆட்டம் வந்து சீனியர் லெவல்லையும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா சார், இல்ல கொஞ்சம் பக்குவப்பட்டு ஆடுவாரா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து அவர் ஐபிஎல் வந்து வந்து அதுவும் ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட் தான். அதுல வந்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. டாப் ஸ்கோரரா இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் அதே மாதிரி தான் அதிரடி ஆட்டமா தான் இருக்கு. ஏன்னா இது வந்து 50 ஓவர் கேமோ டெஸ்ட் மேட்சோ கிடையாது. இது 2020 கேம். இதுல வந்து அதிரடியா ஆடி தான் ஆகணும். அவரு துவக்க ஆட்டக்காரர் வேற. அதனால வந்து அந்த அதே அதிரடி ஆட்டம் எதிர்பார்க்கலாம். அதுவும் வந்து இளம் வயது 15 வயது. டெண்டுல்கர் வந்து 16 வயதுல வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இளங்கன்று பயமரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் 16 வயசுல. அதே மாதிரி ஒரு வாய்ப்பை இன்னைக்கு வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு சூரியவன்சி. டெஃபினட்டா இதை வந்து அவர் பயன்படுத்துவார்னு எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா சார். ஜெய்ஸ்வால் மற்றும் டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில் இவங்களுக்கெல்லாம் T20ல இனிமே வாய்ப்பு கிடைக்காது, அவங்களுக்கான கதவு மூடப்பட்டது அப்படின்னு கருதலாமா சார் இந்த அணியை பார்த்து? ஆமா, இன்னைக்கு வந்து நிறைய கிரிக்கெட் ஐபிஎல்னால வந்து நிறைய புது கிரிக்கெட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அதிரடி ஆட்டக்காரர்கள் தான் தேவைப்படும். இப்ப வந்து ஜெய்ஸ்வால்லாம் வந்து ஐபிஎல்லையும் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. எதிர்பார்க்கப்பட்ட ரன்கள் அவர் அடிக்கல. இப்போ வைபவ் சூரியவன்சில கிட்டத்தட்ட 750 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆட்டக்காரருக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா? சுப்மான் கில்க்கு வந்து கேப்டன் வந்ததுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும்? கண்டிப்பா இல்ல. இந்திய டீம் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். அதனால வந்து யார் பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் டீம்ல இருப்பாங்க. வைபவ் சூரியவன்சி பர்ஃபார்ம் பண்ணானா அடுத்த பிளேயருக்கு வாய்ப்பு போயிடும். அதனால யார் பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க உள்ள இருப்பாங்க டீமுக்குள்ள. நிச்சயமாக சார். இணைப்பில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. இந்திய T20 அணியில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை BCCI கொண்டு வந்திருக்கிறது. அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது குறிப்பா நம்ம பார்த்தோம்னா T20 உலகக்கோப்பை வென்று கொடுத்த சூரியகுமார் யாதவ் கேப்டன் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இளம் வீரர் வைபவ் சூரியவன்சியை இந்திய அணியில எடுத்திருக்காங்க. முதல் முறையா இந்திய அணியில அவருக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவர் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த தொடர்பான முக்கிய செய்தி தான் பார்த்தோம். நன்றி. நன்றி பாலாஜி, உங்களுடைய தகவல்களுக்கு. இந்திய T20 அணியில அதிரடி மாற்றத்தை BCCI நடத்தியிருக்காங்க. இதனுடைய தகவல்களையும் மேலும் விவரங்களையும் நாம கேட்டு பெற்றோம். 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.